வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி. ஹாய் பிரதர், கேன் ஐ நோ which house for the planet is reason which house or which planet is the reason if someone is successful for trading அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரியான ட்ரேடிங் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல ஒருத்தர் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படின்னா அவருடைய பாவகங்கள் என்ன அப்படின்றதையும் எந்த மாதிரியான அமைப்புகள்ல, ஏன்னா நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ட்ரேடிங் எல்லாம் பண்றீங்க, ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்களுடைய பணங்களை எடுத்துக்கிறீங்க, மற்றவர்களை தோக்கடிக்கிறீங்க. அப்படி எப்படி மற்றவங்களை தோக்கடிக்கணும், அப்படி மற்றவர்களை தோக்கடிக்கிறதுக்கு நம்மளுடைய லக்னம் எப்படி இருக்கணும், தசாபுத்திகள் எப்படி இருக்கணும், கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விளக்கங்களை இந்த இடத்துல பார்க்கலாம் வாங்க. ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தர் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவருக்கு 6, 8, 12ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கணும். அப்ப 6, 8, 12ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கணும்? இந்த புதன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இந்த புதனை விட செவ்வாய் பலமா இருக்கணும். ஓகேங்களா? இந்த புதனை விட செவ்வாய். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா இவர் புதன் சார்ந்த அமைப்புகள்ல தான் ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிப்பீங்க. அப்ப செவ்வாய் இங்க வரணும். செவ்வாய் அப்ப 6ஆம் அதிபதியும் உச்சம், லக்னாதிபதியும் உச்சம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? குருவை இங்க போட போறோம். குரு, இது ஒரு சும்மா தான் போடுறேன். குருவை இங்க போட போறோம். அப்ப என்ன வந்துருது? லக்னாதிபதி உச்சமாகி சுபத்துவமாகி அதீத ஸ்தான பலமா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இடத்துல சுக்கிரன் இங்க வந்துடட்டும். சுக்கிரன், புதன் ஆல்ரெடி இங்க இருக்கிறாரு. இங்க ஒரு பௌர்ணமி சந்திரனை கொடுத்துக்குவோமா? சந்திரன், சூரியன் இங்க. இந்த சுக்கிரனை கிட்டத்தட்ட 3 டிகிரின்னு வச்சுக்கோங்க. சூரியன் 26 டிகிரி, சந்திரன் 17 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கான்செப்ட்ல பாருங்க. அப்ப இந்த புதன் சுபத்துவம் அடைகிறாரு சந்திர அதியோகத்தால. 17 டிகிரி வேணாம், இங்க சுக்கிரன் 3, இவர் 3 டிகிரி போட்டுங்க. அப்போ இந்த இடத்துல இவரு புதன் கிட்டத்தட்ட ஒரு 25 டிகிரி. இந்த சந்திராதியோகத்தால புதன் சுபத்துவம், சந்திராதியோகத்தால நேரடி அமைப்புகள்ல சுக்கிரனும் சூரியனும் சுப அமைப்புகள்ல வந்துடுறாங்க. 5ஆம் இடத்துக்கு எந்த விதமான அமைப்பு இல்ல. இப்படியே வச்சிருங்களேன். 5ஆம் இடம் இப்படி இருக்கட்டுமா, இப்படி இருக்கட்டுமா? 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு ஒரு சுபர் தொடர்பு வரணுமே எப்படினாலும். 5ஆம் அதிபதி சுபத்துவமா இருக்காரு. 2, 9, 11ஆம் அதிபதி சம்பந்தம் வரணும். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? என்ன வரணும்? என்ன வரணும்? குருவோட பார்வை இங்க வருதா? எஸ். லாபாதிபதி சனி இங்க வரணும். திருட்டுத்தனமா உங்ககிட்ட வெளியில, திருட்டுத்தனமா இல்ல, வெளியில சொல்ல முடியாத லாபம் வரணும். இந்த இடத்துல உங்களுக்கு சனி தசை வந்தாலும் லாபம். இந்த இடத்துல 5ஆம் இடத்தை பாக்குறாரு. ஆனா இந்த இடத்துல தான் 2, 9, 11ஆம் அதிபதி அந்த மாதிரியான அமைப்புகள்ல அப்படி இப்படின்னு வரும். இதுல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ன்ற மாதிரியான இந்த லக்னாதிபதி உச்சமா இருக்காரு. இவரை என்னைக்குமே உங்களால ஒரு ஜெயிலையோ ஒரு இதுலயோ கொண்டு வைக்க முடியாது. ஏன்னா ஸ்தான பலத்தோடு இருக்காருன்ற காரணத்தினால உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த சனி லாபாதிபதியாக இருந்து மறைந்த லாபத்தை சனி தசையில கொடுப்பாரு. இந்த இடத்துல புதன் கடனை முதல்ல ஆதிபத்தியம் வந்துடும். புதன் தசை வந்தோடனே கடன்ல தான் இருப்பாரு. நல்ல கடன்ல இருக்காரா கெட்ட கடன்ல இருக்காரான்றது சுபத்துவம் பண்ணும். இந்த இடத்துல சுபத்துவமா இருக்காரு. லக்னாதிபதி பலமா இருக்காரு. லக்னம் சுபத்துவமா 2 கிரகத்தோட தொடர்புகள்ல இருக்கு. 6, 8, 12 எல்லாம் சுபத்துவ நிலையில இருக்குன்ற காரணத்தினால முதல்ல ரிஸ்க் எடுத்து கடன் வாங்கி அதுக்கப்புறம் எலோன் மஸ்க் மாதிரி பெருசா வருவார். இவர் தான் அவரு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு 6, 8, 12ஆம் பாவகம் வலுத்து இந்த 12ஆம் 6ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும், 6ஆம் பாவகம் திருடுற பாவகங்க, 12ஆம் பாவகம் அடுத்தவன் பாவகங்க, 8ஆம் பாவகம் அதிர்ஷ்ட பாவகங்க. இந்த 12ஆம் பாவகம் தான் ஷேர் மார்க்கெட். அடுத்தவர்களுடைய பணம் இது திருடுவீங்க, இது எடுத்துக்குவீங்க. இந்த இடத்துல திருடுறதுக்கும் எடுத்துக்கிறது என்னங்க? இது ஸ்கேம் பண்ற இடங்க. இது ஸ்கேம். இது ஷேர் மார்க்கெட், இது ஜாக்பாட். என்னது? 6 ஸ்கேமு, 8 ஜாக்பாட் அதிர்ஷ்டம், 12 ஷேர் மார்க்கெட், வெளிநாடு வெளிமாநிலம் அப்படின்னு வரும். சரிங்களா? நீங்க கேட்ட அமைப்புகள்ல சோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்து கோச்சாரத்தில் அஷ்டம சனி இல்லாத நிலையில, ஜென்ம சனி கூட சில அமைப்புகள்ல உங்களை உயர்த்துற வேலையை செய்யும். அஷ்டம சனி இல்லாத நேரத்துல இந்த தசாபுத்தி அமைப்புகள் வரும்பொழுது இதே மாதிரி லக்னமும் பலமா இருக்கணும், லக்னாதிபதியும் பலமா இருக்கணும், 6ஆம் அதிபதியும் பலமா இருக்கணும், 12ஆம் அதிபதியும் பலமா இருக்கிற இடத்துல அவர் தாங்க மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அவரு, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இவருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரியான அமைப்புகள் ஒருத்தருடைய ஜாதகத்துல
இத்தனையும் சேர்த்து வச்சு பார்க்கும் போது தாங்க ஒரு அவுட்புட் வரும். ஒரு ரேடியோ எல்லா விஷயத்தையும் போட்டுக்கிட்டு பண்ணும் போது தான் அந்த ரேடியோ முழுமை பெறுது. ஒரு பிரியாணி எல்லா இன்கிரீடியன்டையும் போட்டா தான் பிரியாணி. வெறும் அரிசி மட்டும் வாங்கி கொண்டாந்து கொட்டிட்டோம்னா பிரியாணி ஆயிருமா? இல்ல வெறும் மசாலா மட்டும் தூக்கி கொண்டாந்து மூஞ்சில அடிச்சிட்டோம்னா பிரியாணி ஆவாது இல்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டேன் இதெல்லாம் இல்ல. மொத்தமும் கலந்து ஒரு அவுட்புட் என்ன? ஒரு டீ என்ன? பாலு, இது அது சேர்ந்து ஒரு ருசியான டீ. வெறும் பாலுங்க, வெறும் தூளுங்க, வெறும் சீனிங்க, அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாம எல்லாம் கலந்து வரக்கூடிய அமைப்புகள்ல இங்க பலன் வரும். இதுதான் பிரதர் அதுக்கான பலன். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.